திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் உட்கோட்டத்தில் அத்திக்கோம்பை அம்மா அப்படிங்கிற கிராமம். அங்கே வந்து கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து ஒரு கொலை சம்பவம் வந்து நடந்தது. அதில் வந்து இறந்தவர் பேர் வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டார். உடனே அந்த தகவல் தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக நம்ம காவல் ஆய்வாளர் தலைமையில் வந்து ஒரு டீம் வந்து போகிறாங்க. போய் வந்து அந்த இமீடியட்டாக அந்த இன்சிடென்ட் அட்டென்ட் பண்ணிட்டு அதை வந்து அங்குள்ள நியர்பை கண்காணிப்பு கேமராக்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆய்வாளர் தலைமையிலான குழு விசாரித்து அதில் சம்பந்தப்பட்ட எதிரி ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து 2 நாட்கள் கழித்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து அவரை வந்து கைது பண்ணி நீதிமன்றம் காவலுக்கு வந்து அவரை உட்பட்டப்பட்டு இப்போ ஒரு மாதம் காலமாக சிறையில் இருக்காரு. அண்ட் இந்த கொலை சம்பந்தமாக நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து வெவ்வேறு காரணங்களும் வெவ்வேறு கருத்துக்களையும் சொல்லி தினமும் ஒரு ஆடியோ வீடியோஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே வந்து மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு 2 நாட்கள் முன்னாடி டீட்டெயில்டான ஒரு பத்திரிகை அந்த ஒரு செய்தி வந்து கொடுத்தோம். அந்த கொலைக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். இருப்பினும் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்குலைக்கணுங்கிற வகையில் நிறைய போலியான தகவல்கள் வந்து நிறைய வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த காவல்துறையினோட விளக்கத்திலேயே வந்து அதுக்கான காரணம் யாரை வந்து நம்ம கைது பண்ணியிருக்கோம், அதுக்கான எல்லாமே வந்து புலன் விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வேறும் இதே போல அந்த உண்மைக்கு மாறான தகவல்களை வந்து யாரும் வந்து பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து வேண்டுகோளாக வைக்கிறோம். இதை மீறி பண்றவங்க மேல கண்டிப்பா வந்து என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமோ அது வந்து எடுக்கப்படும். அதே போல அவங்க குடும்பத்துக்குமே வந்து நம்ம அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம காவல் ஆய்வாளர்கள் வந்து சென்று அதுக்கான நம்ம போலீஸ் தரப்புல இருந்து என்னென்ன விசாரணை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கோம். எந்த சந்தேகம் அவங்களுக்கு இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தவும் தயாரா இருக்கும். இது வரைக்கும் அப்படி ஸ்பெசிஃபிக்கா நம்ம கிட்ட எந்த ஒரு சந்தேகம் ஆங்கிள் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கல. அது கொடுத்தாலும் அந்த ஆங்கிளையும் நம்ம விசாரிப்போம். இன்னும் வழக்கு வந்து புலன் விசாரணையில இருக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம வந்து இறுதி அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்ல, இது வரைக்கும் நம்ம புலன் விசாரணை பண்றதுல வந்து ஒரு நபர் தான் வந்து வந்திருக்காங்க. அதுக்கான கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவரோட வாக்குமூலம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் நீதிமன்ற காவல்ல 1 மாத காலமா அவர் நீதிமன்ற காவலாக இருக்காரு, ஜெயில தான் இருக்காரு அந்த கொலை கொண்ட நபர். அண்ட் வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த ஆங்கிலையும் நம்ம விசாரிக்கிறதுக்கு ஆய்வாளர் அவர்களுக்கும் துணை காவல் கண்காணிப்பாளருக்கும் வந்து அறிவுரை வந்து வழங்கியிருக்கோம். அது தகுந்தபடி நம்ம நடவடிக்கை எடுத்துக்கோம். இல்ல, சமூக வலைதளங்கள்ல வெவ்வேறான ஹேண்டில்ஸ்ல வந்து இந்த மாதிரி தவறான செய்திகள் வந்து நிறைய சித்தரிச்சு வந்து பண்றாங்க. நம்ம வேண்டிக்கிறது ஒண்ணுதான், அது பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைக்கிற விதமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அது இல்லாம அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். திரும்பவும் தொடரும் பட்சத்தில் அது தகுந்த மாதிரி சட்டப்படியான